அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் வாங்க. பாடம் 57. முற்றிலும் இலவசமான இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்களும் கற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பாடம் தொடர்கிறது. வாங்க கவனிங்க. ஹிந்தி பேசு, நன்கு பேசு. அதான் நம்ம மைண்டில் எப்பயும் அதான் இருக்கணும். ஹிந்தி பேசு, நன்கு பேசு. துல்லியமாக கன் மாதிரி இருக்கணும். ரைட்டுங்களா? வாங்க, எல்லாம் சின்ன சின்ன வாக்கியம்தான். இவன் என் நண்பன், ஏக் மேரா தோஸ்த் ஹே, அவ்வளோதான். இவன் பெயர் ரஹீம், இஸ்கா நாம் ரஹீம் ஹே. அவன் எனது மிக நல்ல நண்பன், வக் மேரா பஹுத் அச்சா தோஸ்த் ஹை. உன் பள்ளி எங்கு இருக்கிறது? துமாரா ஸ்கூல் கஹா ஹை. கேள்வி பதில் சொல்கிறேன் பாருங்க. என் பள்ளி கடை தெருவில் உள்ளது. மேரா ஸ்கூல் பாஜார் மே ஹை. உன் பள்ளி உன் வீட்டிலிருந்து எத்தனை தொலைவில் உள்ளது? இது கேள்வி. எப்படி கேட்பீங்க? துமாரி பாட்சாலா. உங்கள் டவுட்டு புரியுது. ஏன் துமாரின்னு போட்டிருக்கேன்னு கேட்குறீங்கல்ல. பாடசாலா என்பது பெண்பால், ரைட்டுங்களா? ஸ்கூலுங்கிறது ஆண்பால், பாடசாலாங்கிறது பெண்பால். அதனால துமாரி பாட்சாலா துமாரே கர்சே கித்னி தூர் ஹை. எவ்வளோ தூரத்தில் இருக்குது? என் வீட்டிலிருந்து பள்ளி தொலைவில் உள்ளது. பையன் பதில் சொல்கிறேன் பாருங்கள். மேரே கர்சே. இந்த மேரா கருங்கிறது மேரே கர்னு ஏன் போட்டிருக்குன்னு பின்னாடி இலக்கணம் அந்த வேற்றுமை உருபு வருது. சரிங்களா? அதான் உருமாற்றம் அடையுது. மேரே கர்சே பாட்சாலா தூர் ஹை. அப்படினில் நீ எப்படி செல்கிறாய்? கேள்வி கேட்குறான். பதில் சொல்கிறான் பாருங்க. அது என்ன எப்படி கேட்பான்? तो तुम कैसे जाते हो? எப்படி போகிற? நான் பள்ளியின் வாகனத்தில் செல்கிறேன். मैं स्कूल की गाड़ी से जाता हूँ. கீ ஏன் போட்டிருக்கான்? காடி, வாகனம். வாகனங்கிறது பெண்பால், அதனால ஸ்கூல் கி காடி சே ஜாத்தா ஹூம். நல்லது, நன்றாக கவனமாக படி சொல்கிறார். அச்சா खूब और ध्यान से पढ़ो. நல்லா கவனமாக படி. இதை நம்ம எல்லாருக்கும் நல்லா கவனமாக படிக்கணும். ரைட்டுங்களா? அப்போ தான் எல்லாம் ஹிந்தியில் பர்ஃபெக்டாக வரும். ரைட். நம்ம அடுத்த 58வது கிளாஸில் சந்திக்கிறோம்.